இப்போ நண்டு ஆயிடுது எப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போடலாமாப்பா? நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீ எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லு. இப்படி அந்த இடத்துல பிடிச்சிட்டு அந்த ஓடை பிடிச்சி இழுத்தா ஓடு தனியாகவும் கால் தனியாகவும் உடம்பு தனியாக வந்துடும். அந்த ஓடை அப்படியே போட்டுட்டு அங்கே மேலே தேவையில்லாமல் இருக்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி பக்கம் ஒரு இது இருக்கும் அதையும் எடுத்துட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுடணுமா? ஆமாம், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சுத்தமாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது செனன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிடலாம். அது வச்சுக்கலாம். இந்த காலில் எக்ஸஸாக தேவையில்லாமல் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இல்லை கிளி போட்டணும். போட்டுட்டு இப்போது அதை அலசி எடுத்து வச்சிடணும். சரி, இன்னொரு நண்டு மாதிரி பிச்சு கட்டு பண்ணி கட்டு. பெரிய நண்டா பண்ணு. அந்த நண்டு பண்ணு. ஓகே. அதே மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்தா அந்த இடத்துல காலோட எண்டில் வச்சு எடுத்தா அப்படியே வந்துடும். அப்புறம் அந்த இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடணும். நம்ம வேஸ்டேஜ் தான் ஜாஸ்தியாக வருது. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அந்த பின்னாடி இருக்கும் அதையும் அப்படி எடுத்துட்டு காலையில் தேவையில்லாமல் சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இது கிளினுமா? ஆமாம், அதையும் கிளி போட்டுட்டா ஓகே. ஆமாம். சரி, இன்னும் ஈஸியாக தான் இருக்குது நண்டு க்ளீன் பண்ணுறது. ஆனால் இத்தனை நாள் நண்டு க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி நீ இதை இப்போ கற்றுக்கிட்ட? நான் ஒரு யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்படியா? யூடியூப் பார்த்தே சமையல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டு நண்டு. சரி, வெரி குட், வெரி குட். இதுமாரி நாம் யூடியூப் பார்த்து நம்ம வீடியோ வேறுனா பார்ப்பாங்களா? பார்க்குறவங்க லைக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்குறாங்க லைக் பண்ணுறாங்கன்னு. பார்க்குறாங்களே தவிர லைக்கும் வர மாட்டேங்குது, ஒரு ஷேரும் வர மாட்டேங்குது, ஒரு சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது. சரி சரி. நண்டு குழம்பு எப்படி வைப்ப சொல்லு, அது சொல்லிடு ஓரளவு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு அரைச்சி வச்சதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காயும் அதோடையே அரைச்சி மிளகு சேர்த்து அரைச்சி போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு கிளறிட்டு இந்த நண்டை போட்டு மூடி வச்சுட்டா 10 நிமிஷத்தில் நண்டு வெந்து கலர் மாறிடும். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம், வாசனை வந்துடும். அப்புறம் கொத்தமல்லி நறுக்கி போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். நண்டுக்கு மெயினாக எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? நண்டு அந்த கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ட்ரையாக. இது இன்னொரு வாட்டி கிளியராக சொல்லு, எப்படி க்ளீன் பண்ணோன்னு. அடுத்த நண்டு எடுக்கும்போது கரெக்டாக சொல்லு, என்னென்ன பண்ணணுன்றது கரெக்டாக. சொல்லுங்கள், ஏதாவது இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ண ஐடியாவில் இருக்கீங்க?